வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம். முதலாவது கலந்துரையாடல் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. நாங்கள் நிறைய விஷயங்களிலே முன்னேறி இருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லுகின்ற விஷயம், நாங்கள் நிறைய விஷயங்களிலே முன்னேறி இருக்கிறோம். இந்த உலகம் நிறைய விஷயங்களிலே மாற்றங்களை கண்டிருக்கிறது. உலகமயமாதல், பூகோளமயமாதல் என்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகள். மனிதன் அடுத்த பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோமோ, இந்த அளவுக்கு நாங்கள் அடுத்த பரிணாமத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமோ, அதே அளவுக்கு மனிதரை சூழ ஏராளமான பிரச்சனைகளும் இன்று தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நோய்கள் என்கின்ற விஷயங்கள் ஏராளமாக இன்று இருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் நிறைய தீர்வுகளை கண்டுபிடிக்கின்ற மனிதர்களால் சில நோய்களுக்கு தீர்வுகளை காண முடியாமல் இருப்பதுதான் மனித குலத்துக்கு விடுக்கப்படுகின்ற சவாலாகவும் ஒன்று பார்க்கப்படுகிறது. அதை இரண்டு விதமாக பார்க்கிறார்கள். சில நோய்கள் மனிதனால் தான் உருவாக்கப்படுகிறது. தீர்வுகள் இருந்தும் மனிதர்கள் அவற்றுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்க முன்வரவில்லை, அல்லது தீர்வுகள் இருந்தும் அவற்றை உலகுக்கு அறிமுகம் செய்யவில்லை. அதற்கு பின்னராக பெரிய ஒரு மாஃபியா செயற்படுகிறது, அல்லது அதற்கு பின்னராக நிறைய காரணங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எவ்வாறு இருந்தாலும் சில நோய்களால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஏராளமான உயிர்களை பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் சில நோய்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த நோயாளர்களை தாண்டி அவரை சூழ இருப்பவர்கள், அவர்களோடு சார்ந்திருப்பவர்கள் ஏராளமானோர் மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றார்கள். அப்படி இன்று பாரதூரமான ஒரு நோயாக பார்க்கப்படுகின்ற விஷயம்தான் புற்றுநோய். நாங்கள் எங்களுடைய நேத்ரா தொலைக்காட்சியிலே நிறைய விஷயங்களை இது தொடர்பாக பேசியிருக்கின்றோம். சிறந்த மருத்துவ ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். ஆனால் அந்த நோய் ஒன்று வந்துவிட்டால் அதிலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்வதை விட அந்த நோய் ஏற்படும் முன்னராக சில முன்னெச்சரிக்கையான சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. என்னன்னு சொல்கிறோம், இன்று உலகளாவிய ரீதியிலே புற்றுநோய்க்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிகிச்சை முறைகள் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முற்றாக அதை தீர்க்கக்கூடிய மருந்துகளோ சிகிச்சை முறைகளோ இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே வைத்தியர்களாக இருக்கலாம் அல்லது அது சார்ந்த துறையிலே இருப்பவர்கள் சொல்கின்ற ஒரு ஆலோசனை, முடிந்தளவு வருமுன் அந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களையும் எங்களை சார்ந்தோரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இலங்கையை பொறுத்தளவிலும் இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களும் புற்றுநோயால் இறப்பவர்களுடைய வீதங்களும் அதிகரித்து செல்கிறது. எனவே நாங்கள் இன்று எங்களுடைய இந்த கலந்துரையாடல் பகுதியிலே இது தொடர்பாகத்தான் பேச போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஊட்டவியலாளர் டி மஹிந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாங்கள் மருத்துவர்கள் அல்லது அந்த சிகிச்சை முறைகளை பற்றி நாங்கள் இன்று பேசுவதில்லை என்று சொல்லியிருந்தோம். இலங்கையை பொறுத்தளவிலே இன்று எந்த வகையான புற்றுநோய் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது அறிக்கைகளின்படி? இப்போதைய அறிக்கையின்படி பார்த்தா இலங்கை, உலகம், இலங்கை என்று எங்கு பார்த்தாலும் மார்பக புற்றுநோய் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தா அந்த பெருங்குடல் மற்றது குடல் வலி கோலரெக்டல் கேன்சர்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. மூன்றாவது பார்த்தோம்னா ஈரல் சம்பந்தமான கேன்சர் அதிகமாக இருக்கிறது. மற்றது நுரையீரல் புற்றுநோயும் அதிகமாக இருக்கிறது. மற்றது தோல் புற்றுநோய் ஓகே ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய புற்றுநோய், பட் என்றாலும் அதுவும் கொஞ்சம் இப்போ அதிகரித்து கொண்டு தான் போகிறது. ஆனால் இதில் கட்டுப்படுத்த முடியாத, அதாவது வந்துவிட்டால் இறுதிதான் என்று நினைக்கிற அளவான சில புற்றுநோய்கள் இருக்கின்றன. அதுகளை பற்றி தான் நாங்கள் கூடிய அளவு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதில் நிறைய விஷயங்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு 90% வரைக்கும் நாங்கள் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். 100%ன்றது முடியாத விடயம். ஆனால் 90% எங்கட சில ஊட்டவியல் பழக்க வழக்கங்கள், அன்றாடம் பழக்க வழக்கங்களால் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால், இப்போ புற்றுநோய் என்று சொல்லும் போது முதல் விளங்கிக் கொள்ளணும் ஒரு அடிப்படை. அது நிறைய பேர் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் சிம்பிளிஃபைட் ஃபார்மில் சொன்னால், புற்றுநோய் செல்கள்ன்றது எங்கட கலங்கள் அன்றாடம் விரிந்து பெருகி 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 அழிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது ஒரு இயற்கையான முறையில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் நடக்கிறது. இப்போ கை என்று சொன்னால் இந்த கை இந்த ஷேப்லேயே செல்ஸும் ஃபார்ம் ஆகி கொண்டு இருக்கிறது. ஆனால் புற்றுநோய்ன்றது ஒரு அதீத வளர்ச்சி, அதாவது வளமைக்கு மாறான ஒரு வளர்ச்சி. ஆனால் அந்த செல்ஸ் எல்லாருக்கும் கூட இந்த வளமைக்கு மாறான செல்ஸ் கொஞ்சம் உருவாகினது அந்த காலத்தில் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அது எங்கள் உடம்பை அழித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்களோட உடம்பில் அழிக்கக்கூடிய ஆற்றலையும் எங்களோட உடம்பு அதற்கு ஈக்குவலாக சமப்படுத்த முறையில் வைத்து கொண்டிருந்தது. இப்போ எங்களுக்கு அந்த அழிக்கிற ஆற்றல் அந்த உடம்பு எதிர்க்கிற ஆற்றல் சமப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. அது ஏனென்றதான் இப்போ நாங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய, நிச்சயமாக மனதில் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம். அது என்ன, அதை பற்றி யோசிச்சோம்னா அதுதான் எங்களோட புற்றுநோயை அதிகரிக்கிறதுக்கான காரணமாக அது வரப்போகுது. இப்போ அது பார்க்க போனால் எங்களோட அன்றாட பழக்க வழக்கங்கள்லேருந்து மட்டும்தான் ஆரம்பமாகிறது. அதிலே தான் முடிவும் அடைகிறது. எவ்வாறான பழக்க வழக்கங்கள் அதிகமாக இந்த நோயை தூண்டுகிறது அல்லது ஏற்படுகின்ற வாய்ப்புகளை அதிகரிக்கிறது? இப்போ 2 செனாரியோவை எடுப்போம் நாங்கள். இப்போ எங்களோட லைஃப்பை பிரிப்போம். இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போய் இந்த பக்கம் ஒரு கரண்ட் லைஃபுக்கு போய் பாருங்கள். உங்களோட ஃப்ளாஷ்பேக் லைஃபுக்கு, பழைய லைஃபுக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்ன்ற ஒரு 20, 25, 30 வருடத்துக்கு முற்பட்ட வாழ்க்கை முறையை நீங்கள் பார்த்தீங்களன்னு சொன்னால் உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பொதுவாக என்ன சாப்பிட்டார்கள், என்ன மாதிரி ஆடைகளை அணிந்தார்கள், அனிமனாக்கள் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டார்கள், என்ன மாதிரியான உடற்பயிற்சிகளை செய்தார்கள் என்றதும், அது என்ன மாதிரியாக சூரிய ஒளிக்கு தங்களை அதிகளவு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டார்கள்.
மற்றது ஏசி அதுகளில் இருக்கவில்லை. அப்படி கன விதமான மாற்றம். அதுக்கு இப்போ நாங்கள் எங்களுடைய லைஃப் எடுத்துக்கொண்டோன்னா எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கான்னு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நான் சிம்பிளாக நானே சொல்ல தேவையில்லை, நிறைய விடயங்கள் உங்களுக்கு விளங்கும். எவ்வளவு மாற்றங்களை வந்து நாங்கள் செயற்கான முறையில் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதில் ஆரம்ப புள்ளியாக நாங்கள் சொல்லலாம் வந்து முகத்துக்கு போடுற மேக்கப் பொருட்கள், அதாவது வந்து அழகு சாதனை, அதுலேருந்து ஆரம்பமாகிறது. பாவிக்கிற ஆடைகளுக்கு பாவிக்கிற டைகள், அதே மாதிரி உணவுக்கு பாவிக்கிற சுவையூட்டிகள், அதாவது நாங்கள் நேச்சுரலாக வாங்கின உணவை வந்து சுவை ஊட்டுகிறோம். அதே மாதிரி பார்த்தா மரக்கறிகளுக்கு பார்த்தோம்னா ரசாயன பாவனைகளை கூட்டி கொண்டு போகிறோம். தண்ணியை பார்த்தா தண்ணி கூட தூய்மையான தண்ணி எங்களுக்கு இப்போ கிடைப்பதில்லை. பழங்களை சாப்பிட்டா பழங்களுக்கும் தூய்மையான பழங்கள் கிடைப்பதில்லை. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னா அந்த போர்ஷன் ஆஃப் ஈட்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்களேன்னு சொன்னால் முந்தி வந்து மரக்கறி பழங்கள் அப்படி சாப்பிட்ட காலம் போய் இப்போ வந்து எங்களை சாப்பாட்டில் பார்த்தோம்னா கொழுப்பும் மாச்சத்தும் அதிகமாகிவிட்டது. புரதமும் மரக்கறியும் இதுவும் குறைந்து விட்டது. அதாவது இப்போ எங்களை அந்த லைஃபும் இந்த லைஃபும் உள்ள வித்தியாசம். இது வந்து ஒரு பாரதூரமான மாற்றங்களை எல்லாவித நோய்கள்லையும் கொண்டு வருகிறது. அதில் முக்கியமாக புற்றுநோயிலையும் அது தாக்கத்தை செலுத்துகிறது. அடுத்தது பார்த்தோம்னா அணிகின்ற ஆடைகளை பார்ப்போம். அந்த காலத்தில் ஆடைகளை பார்த்தீங்களேன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான காட்டன் அதுக்கு பாவிக்கிற டைகள்ன்றது வந்து பெருசாக இல்லை, கலரான டைகள் இல்லை. இப்போ பார்த்தோம்னா நைலோன்ன்ற கேட்டகரிக்கு போய்விட்டோம், சிந்தட்டிக் என்ற சிந்தட்டிக் என்ற ஆடைகளுக்கு போய்விட்டோம். அதில் வர சில வேர்வைகள் உடம்பில் சுரக்கும் போது அதில் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் அது எங்கள் உடம்பில் விதமான கெமிக்கல்ஸை கரைத்து கொண்டு போகிறது என்று அது ஒரு விதமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு போகலாம். அது முந்தின காலத்தில் பார்த்தா மேக்கப் பண்ணு சொன்னால் என்ன, ஏதோ மஞ்சளை பூசுவாங்க, உடம்பு வடிவை துறைச்சி கழுவி ஏதோ சுத்தமாக இருப்பாங்க. அதில் இருந்து இப்போ பார்த்தோம்னா நாங்கள் எத்தனையோ விதமான கெமிக்கல்ஸ், அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு லேடிஸை எடுத்துக்கொண்டா வந்து நக்கலுக்கு சொல்லவில்லை, ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போடுறத விட அதிகமான ஃபவுண்டேஷன் போட்டுக்கொண்டு போகிறார்கள். முகத்துக்கு ஒரு 4-5 லேயரில் போட்டுக்கொள்கிறார்கள். இமையில இருந்து பல்லில் இருந்து எல்லாமே நுகத்தில் இருந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக போட்டுக்கிறார்கள். அந்தளவுக்கு கெமிக்கல்ஸ் யூசேஜ் வந்து விட்டது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி சாதாரணமாக சுத்தமான தண்ணியை குடித்து கொண்டு நாங்கள் இப்போ நாங்கள் புது பேர்களில் வந்து குளிர்பானங்கள் அது இதுன்னு சொல்லி செயற்கைத்தரமான இப்போ சுவையூட்டிகள் போட்ட குளிர்பானங்கள் அதில் வந்து குடிக்கிறோம். நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து செயற்கையான ஃப்ரூட் ஜூஸு போயிட்டோம். நேச்சுரல் தண்ணியிலேருந்து இப்போ RO வாட்டர், அந்த வாட்டர், இந்த வாட்டர், மினரல் வாட்டர்ன்ட்டு இதை புது பேர்களை சொல்லி இப்போ அல்கலைன் வாட்டர்னு புதுசாக கொண்டு வந்திருக்கு. இப்போ அந்த உண்மை நிலை நல்லதோ கூடாதோ தெரியாது. ஆனால் ஏதோ நாங்கள் பழைய நிலையை விட்டு மாறிக்கொண்டு தான் வந்து கொண்டிருக்கிறோம். எல்லா ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் நடக்கிற ஸ்லிப்பர்ஸ்லேருந்து தட்டையான ஸ்லிப்பர்லேருந்து பார்க்க போனால் உயரமாக போடுகிறோம். அப்படி எல்லாமே மாறிக்கொண்டு போய்விட்டது. அப்போ இது எல்லாமே வந்து எங்களோட புற்றுநோயை கூட்டுகிறாங்க. உடம்புட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா முந்தைய நாட்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புட பாடி கம்போசிஷன் எடுத்துக்கொண்டா மசில்ஸ் அதிகமாகவும் எலும்பு தொகுதியின் பலம் அதிகமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விட்டமின்கள் அதிகமாக இருந்த உடம்பு மாறி இப்போ வந்து நாங்கள் வந்து விட்டோம். அப்படி என்று சொன்னால் யாரை பார்த்தாலும் ஒரு வயிற்றில் ஒரு குட்டி பிள்ளையார் உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு வயிறு இருக்கிறது எல்லாருக்கும், பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருக்கும் வயிறு இருக்கிறது. மற்றது பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஃபேட் போர்ஷன் பாடியில் வந்து கொழுப்புடைய அளவு தான் கூடவே இருக்குது. அப்போ அதுகள் வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு கண்டுபிடிட் பண்ணி கொண்டு போகிறது. சிலது ரிசர்ச்சில் கண்டுபிடித்தோட நாங்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள்னு சொல்லுகிறோம். சிலது இன்னும் ரிசர்ச் போய்கொண்டிருக்கிறது. காலப்போக்கில் எல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் இந்த ஃப்ளாஷ்பேக் காலத்தில் இப்போ மாறுற எல்லா மாற்றங்களுமே எங்களுக்கு கேன்சரை தூண்டிக்கொண்டு தான் இருக்க போகுது. நீங்கள் கூறியது போல தான் தூண்டிக்கொண்டு தான் இருக்க போகிறது ஒரு கருத்து இருக்கிறது. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அடாப்ட் பண்ணி கொண்டோம். உணவாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், எல்லாமாக இருக்கலாம், நாங்கள் வீடுகளுக்கு பாவிக்கின்ற கூரைகளாக இருக்கலாம், நாங்கள் வெயிலுக்குள்ளே செல்ல வேண்டும், வெயிலிலே இருக்கின்ற அந்த கதிர்கள் என்று சொல்லி. எனவே இப்படியாக இருக்கின்ற எங்களுடைய பழக்க வழக்கங்கள் இனி மாறப்போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டால் நாங்கள் எல்லோரும் ஒரு காடுகளுக்குள் சென்று அதுக்குள்ளே ஒரு சன்னியாச வாழ்க்கை வாழ்வுகளாகத்தான் மனிதர்கள் வாழ வேண்டும். ஆனால் அப்படி வாழ முடியாது. எனவே இப்படியான ஒரு சூழலுக்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிற வேளையிலே எவ்வாறான விஷயங்களை இதிலே கைக்கொள்வதன் ஊடாக குறைந்தளவு இந்த நோய் எங்களுக்கு வராமல் நாங்கள் தடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், ஓகே, உணவு பழக்கங்களை பற்றி கொஞ்சம் கதைப்போம். அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விடயம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்னு சொன்னால், அதாவது வந்து இந்த கெமிக்கல் பாவனை இப்படியான இதுகள் வந்து சிலது நாங்கள் தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு சொன்னால் ப்ரிவென்ஷன். இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அந்த காலப்போக்கில் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு வரும்போது பாரதூரமான நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கோ அதே மாதிரி ஒரு நோயை கண்டறியும் ஆற்றல் அதற்கான சிகிச்சை முறைகளும் முன்னேறி இருக்கிறது. நாங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நாங்கள் இப்போ அட்வான்டேஜாக எடுத்து நாங்கள் இப்போ ஒரு சர்வைவல்னு சொல்லி, அதாவது இருக்கிற சூழ்நிலைக்குமே வாழப்பழகுதல் என்ற ஒரு கேட்டகரிக்கு போவோம். அப்போ அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த புற்றுநோயை வந்து முழுசாக தவிர்க்கலாமான்னு கேட்டால் இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அது எங்கட கட்டுப்பாட்டை கடந்து போய்விட்டது. ஆனால் ஆரம்ப நிலையில் கண்டுபிடித்து அதனால் பெரிய தாக்கங்கள் வராமல்
எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணலாம் என்றது உண்டு. மற்ற ஃபர்தராக எப்படி எங்களுக்கு ஏற்கனவே ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபர்தர் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் என்ற உண்டு. இந்த 2 விஷயங்களை பற்றி மட்டும் நாங்கள் நிச்சயமாக இப்போ திங்க் பண்ணலாம். இப்போ அதில் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ உதாரணம் சொன்னால் ஈரல் புற்றுநோய். ஈரல் புற்றுநோய்ன்றது வந்து ஒரு நாளில் வருவதில்லை. ஈரல் வந்து எங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணிக்கொண்டே இருந்து ஈரல் இவ்வளவுதான் நாங்கள் ஈரலுக்கு குழப்படியான விஷயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது பாட்டுக்கு தண்டை பாட்டுக்கு தாங்கிக் கொண்டே இருந்து ஒரு 10 வீதம் 20 வீதத்துக்கு மேலே அதுக்கு 80 வீதத்துக்கு மேலே தொழிற்பாடு போனால் பிறகு தான் உங்களுக்கு சில அறிகுறிகளையே காட்டத் தொடங்கும். வெளிப்படையான அறிகுறிகள் உடலில் உள்ள சில அசௌகரியங்களையும் அறிகுறிகளையும் காட்டும். அந்த நிலையிலே நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம்ன்றது வந்து நாங்கள் சாவின் விளிம்பில் போகிற ட்ரீட்மெண்ட். அது சாவை உங்களை தவிர்க்க போகிறது இல்லை. ஆனால் அந்த அறிகுறியங்களை உடம்பில் காட்டுறதுக்கு முதல் உடலிலே உட்பகுதியில் உள்ள சில கெமிக்கல்ஸில் வந்து அந்த அறிகுறிகளை காட்டத் தொடங்கிவிடும். அந்த லெவலில் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது தான் முக்கியம். கண்டுபிடித்தால் ட்ரீட் பண்ணிவிடலாம். உதாரணத்துக்கு சொன்னால் ஈரலை பொறுத்த வரைக்கும், நான் உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். ஈரலை பொறுத்த வரைக்கும் ஈரலின் கேன்சர் வந்து ஒரு ஸ்டேஜில் வரும். முதல் வந்து எங்களுக்கு சாதாரணமாக அந்த லிவர் என்சைம்ஸ்னு சொல்லிக்கொண்டு டெவலப் ஆகி அந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லிக்கொண்டு ஃபார்ம் ஆகும். எல்லாருக்கும் பார்த்தா ஈரலை சுற்றி கொழுப்பு படிவதல் உண்டு. அந்த கொழுப்பு படிவடைதலிருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது ஃபைப்ரோயிட்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு போகிறது சிரோசிஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறது தான் கேன்சர். அப்போ நாங்கள் அந்த ஃபேட்டி லிவர் என்ற ஸ்டேஜ் வராமல் தடுக்கிறதுக்கு எங்களால் முடியும். அதுமாதிரி ஃபேட்டி லிவர் என்ற ஸ்டேஜ் எங்களுக்கு இருக்கிற நிலையிலேயே கண்டுபிடிக்கிறது இலகுவான சிகிச்சை முறைகளும் இருக்கிறது, டெஸ்டிங் முறைகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொன்னால் லிவர் ப்ரொஃபைல்னு சொல்லி ஈரலின் ஃபங்க்ஷனை வந்து சில பிளட் டெஸ்ட் ஊடாக நாங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஓகே, எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் சிம்டம் உள்ளுக்கு இருக்குது, அது வெளியில் தெரியும் போதே எங்களுக்கு வந்துவிடும். அதை வச்சு நாங்கள் அடுத்த ஸ்டெப்பாக ஒரு ஸ்கேனிங், சிம்பிளான ஒரு ஸ்கேனிங், ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் செய்து பார்த்தா லிவரில் ஃபேட்டி லிவர் இருக்கான்னு கண்டுபிடிச்சார். சரி, அதையும் கண்டுபிடித்து விட்டோம்னா ஓகே, இப்போ எங்களுக்கு தெரியும் அடுத்த என்னென்று நேச்சுரலான உணவு பழக்கங்களூடாக அதை மாற்றி, அதாவது அடிப்படை மருந்துகளை சிலதை பாவித்து இந்த ஃபேட்டி லிவர் அதுக்கு மேலே போக விடாமல் ஒன்றில் ரிவர்ஸ் பண்ணி சாதனையை கொண்டு விடலாம். கடைசி அப்படி என்றாலும் மெயின்டைன் பண்ணுற ஒரு முறைகளை படி திங்க் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தா பிரஸ்ட் கேன்சர், அது வந்து அது கூட ஒரு நாளில் வர்றதில்லை. நாங்கள் எல்லாருமே திங்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. டெஸ்ட் பண்ணி உங்களோட உடம்புல வந்து மார்பிளாக லம்ப்ஸ் இருக்காண்டு குளிக்கும்போது செக் பண்ணுங்கன்னு சொல்லி, அது ஓகே ஒரு வழிக்கு கொஞ்சம் கரெக்ட் தான். ஆனால் அந்த லம்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணிக்க தெரிய தொடங்குதுன்றாலே உங்களோட கேன்சர் ப்ரைமரி அடுத்த லெவலுக்கு போகுது அர்த்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன ட்ரீட்மெண்ட்ன்றது என்ன, கீமோதெரபி, சர்ஜரி, இதுகள் தான். ஆனால் அதுக்கு முதலே கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகளை தான் நாங்கள் இப்போ கதைக்க வேணும். அதான் இனிஷியல் ஸ்டேஜ். அதில் ஒன்று வந்து பெஸ்ட்டான வழி வந்து சிம்பிளான வழி வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பிரஸ்ட்னு சொல்லுவது. அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நாங்கள் மெமோகிராம் கூட சேர்த்தவில்லை. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒரு பிரஸ்ட்டை வந்து சாதாரணமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம்னா குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா, அந்த ஆரம்பம் அதாவது உங்களுக்கு அந்த லம்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வர்றதுக்கு முதலே அது காட்டி கொடுத்து விடும். அப்போ நாங்கள் அதில் எதிராக மெமோகிராம் டாக்டர் செய்ய சொல்லுவார். உடனே அந்த சின்ன முறையிலே ஒரு சின்ன மிக இலகுவான முறையிலே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து அது டாக்டர்ஸ் உங்களை சொல்லுவாங்க. மிக இலகுவான முறையில் உங்களுக்கு எந்த விதம் கஷ்டங்கள் கொடுக்காம இலகுவாக நீங்கள் அதில் எது வெளியில் வந்து விடலாம். அப்போ அதை நாங்கள் செய்ய முடியாதுன்றது இல்லை. இப்போ ஈரல் இது அது மாதிரி லங்ஸை பார்த்தோம்னா அதே தான். ஆரம்பத்தில் சில டெஸ்ட்டுகள் இருக்குது. இப்போ நிறைய பிளட் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லி கேன்சர் மார்க்கர்ஸ்ன்ற டெஸ்ட்டுகள் இருக்குது. PSA, CEA, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோலோட்ரல் கேன்சர், அந்த உடம்புண்ட அதாவது வந்து குடல் பகுதியில் கேன்சர் வரன்ற ரொம்ப அதிகம். அதுவும் வந்து ஆரம்ப தொழிற்பாடு அப்படின்னா அந்த மெலத்தோட ரத்தம் போகிறது. அந்த ரத்தம் போகிறது கூட என்று எப்படி என்று சொன்னால் கொஞ்சம் எங்களுக்கு சிவப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு மெலத்தோட ஒரு ரத்தத்தை நாங்கள் கவனிப்போம். அது வரைக்கும் எங்களால் கவனிக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்கள் அலர்ட் ஆகும். ஆனால் அது டூ லேட். ஆனால் அதுக்கு முதலே ஒரு கண்ணுக்கு தெரியாத ரத்த துளிகள் இதில் வர்றதையே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக FIT என்று சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்குது. அது கூட மெலப்பரிசோனை தான் FIT. அந்த FIT என்ற டெஸ்ட்டை வந்து பொதுவாக எங்களுக்கு ஒரு சின்ன சிம்டம் இருந்தாலே, ஒரு டாய்லெட் அடிக்கடி போகுதில்லை, அடிக்கடி ஒரு கேஸ் ஃபோம் ஆகிறது சிம்டம் இருக்குது, அடிக்கடி இந்த எரிகிற மாதிரி இருக்குது போகிற வழியில், சின்ன வித்தியாசம் எங்களுக்கு வளமைக்கு மாறான வித்தியாசம் எங்களோட உடம்புக்கு தெரிந்தாலே அந்த டெஸ்ட்டை செய்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விட்டால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சுலபமாக முழுமையாக 100% முழுமையாக வெளியில் வந்து விடலாம். இப்படி எல்லாத்துக்கும் வழிகள் இருக்கிறது. அப்போ நாங்கள் அதில் போய்ட்டு தான் முதல் திங்க் பண்ண வேண்டும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு உடம்பில் இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு புற்றுநோய் வருவது என்பதும் போதும் நீங்கள் சொல்லுகிற போல சில பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம். ஆனால் சில புற்றுநோய் வந்து அதோடு போராடி கொண்டிருப்பவர்கள் இறந்தவர்களுடைய கதையை கேட்டால் அவர்களுக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இருக்காது. அவர்கள் சொல்லுகின்ற அறிகுறிகளை பார்த்தால் சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளிலேயும் ஏற்படுகின்ற ஒரு காய்ச்சலாக இருக்கலாம், தலையடியாக இருக்கலாம், சின்ன சின்ன மாற்றங்கள், உடல் பருமன் குறைவாக இருக்கலாம். எனவே அப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு புற்றுநோய் ஒன்று உடம்பிலே இருக்கிறது என்று சொல்லி கண்டறிவதற்கு ஏதாவது ஒரு பரிசோதனை வந்து இருக்கிறது. எல்லா புற்றுநோயையும் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் சாத்தியம் இல்லைன்னா உடம்புல அவ்வளோதையும் நாங்கள் பரிசோதனை செய்கிறோன்னா
10 லட்சம் இல்லை 20 லட்சம் செய்து சரி முடிக்க முடியாது, அது ஒரு உண்மை. ஆனால் சில அடிப்படையான புற்றுநோய்களை வந்து நாங்கள் வந்து வருடாந்த உடற்பரிசோதனைகளூடாக கண்காணிப்பில் வைத்துக்கொண்டு வராமல் தடுத்து கொள்ளலாம், இல்லாட்டி வரலையே கண்டுக்கொள்ளலாம். உதாரணம் பிரஸ்ட்டுக்கு ஒரு பிரஸ்ட் கேன்சர் செய்து பிரஸ்ட் கேன் செய்து பார்க்குறன்றது ஒரு கஷ்டமான விஷயம் யாருக்கும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 5000 ரூபா கொடுக்குறது யாருக்கும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி லிவர் ப்ரொஃபைல்ன்ற ஒரு டெஸ்ட் இருக்கிறது, அதே யாரும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சும்மா சாதாரண ஆக்களும் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அது செய்கிறதுக்கு அதில் காஸ்ட் வந்து ஒரு 3000 ரூபா தான். சரிதான். அதே மாதிரி பார்த்தோம்னா லங்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிஎஃப்டி லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அல்லது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ரே, ஒரு சின்ன உடம்புல ஒரு சளி வந்தால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறது, அடிக்கடி எடுக்கக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா எடுத்து பார்க்குறது. அதில் ஒரு பெரிய பிரச்சனை யாருக்குமே இல்லை, யாரும் செய்யக்கூடிய டெஸ்ட். அதேமாதிரி பிளட்டை வந்து ஃபுல் பிளட் கவுண்ட்டை வந்து செய்து பார்த்தா அந்த ஃபுல் பிளட் கவுண்டில் பிளட் கேன்சர் வர்றதுக்கான அறிகுறிகளை வந்து சிம்பிளாக கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிம்பிள் 400 ரூபா தான் அந்த டெஸ்ட் ஃபீல். அந்த டெஸ்ட் செய்ய முடியாதுன்னு யாருக்கும் கிடையாது. அப்புறம் பொதுவாக ஹார்ட்டுக்கு நாங்கள் செய்கிறோம் தானே, அது மாதிரி ஒரு சாதாரணமான உடற்பரிசோதனை ஒரு வயது 40 வயதுக்கு மேற்பட்ட போது உங்களுக்கு யூரின் ஃப்ளோவில் வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் ஆகி ஒரு சரியான ஃப்ளோ வருது இல்லைன்னு சொன்னால் ஓகே பிஎஸ்சி என்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, ப்ரோஸ்டேட் கேன்சர் டெஸ்ட்டுன்னு செய்து பார்த்துடலாம். அதே மாதிரி வயிற்றில் லிவரில் எங்களுக்கு ஒரு சஸ்பிஷன் இருந்தால் சிஇ என்ற ஒரு பிளட் கேன்சர் டெஸ்ட் இருக்குது. வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஒரு எவருக்குமே ஒரு 50,000 ரூபா வந்து தங்களுக்கு கேன்சர் மாதிரியான வருத்தம் பெறாமல் தடுக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது சாத்தியம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. என்ன இப்போ வந்து iPhone 17 வந்தோடனே எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ 50,000 ரூபா மாதம் வருஷம் செலவழிக்க முடியாதா? தாராளமாக செலவழிக்கலாம், எல்லாருமே செலவழிக்கலாம், கஷ்டப்பட்டு ஒரு லேபர் வேலை செய்கிறவங்க கூட செலவழிக்கலாம். அப்போ அதை செய்கிறது இல்லைன்றது என்னுடைய கேள்வி. அதை செய்யாமல் உடம்புக்கு சிம்டம் நான் சொல்ல உடம்புக்கு சிம்டம் தெரியாமல் வந்தேன்னு அவங்க சொல்கிறத மீனிங் என்னென்னா உடம்புக்கு வெளியில் சிம்டம் என்ற காட்டுறது உடம்பு தனக்குள்ளே தாங்கக்கூடிய வரைக்கும் தாங்கி பொடி தன்னால் தாங்க முடியாத நிலையில் உங்களுக்கு வெளியில் சிம்டத்தை காட்ட போகுது. அந்த தாங்குகிற லெவல் வரைக்கும் அது ஒரு 80 வரைக்கும் கூட உடம்பு பழுதாமல் வரைக்கும் அது தாங்கும். அப்போ நாங்கள் அது வரைக்கும் அதை தாங்கி பிடிக்கணும், எங்களுக்கு சிம்டம் வரையிலன்றதை வச்சுக்கொண்டு நாங்கள் வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அது நாங்கள் பிளவிடக்கூடாது. இறுதி நோய் எடுத்துக்கொண்டா என்ன ஹார்ட் அட்டாக் வந்த அப்புறம் இறுதி நோய் வரைக்கும் கண்டுபிடிக்கிறன்றது அது ஹார்ட் அட்டாக் வரதான் சிம்டம், அது மரணம். அப்போ அப்படி இருக்கக்கூடாது. சிம்டம்ன்றது உடம்புல விரையில்ன்றதை வச்சு நாங்கள் சொல்லக்கூடாது எங்களுக்கு ஒரு சிம்டம் இல்லாமல் எங்களுக்கு வருத்தம் வந்துடுதுண்டு. இன்டர்னலில் அவங்க செக் பண்ணுற தன்மை இருக்கணும். இப்போ 40 வயதுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே எல்லா பெண்களையும் மெமோகிராம் அல்லது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்ய சொல்கிறாங்க பெஸ்ட். அது மாதிரி சர்விக்கல் கேன்சருக்கு வந்து பிஎஸ்ஏ இப்போ என்ன பெப் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதை பெப் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை வந்து செய்ய சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா. அது செய்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, செய்யலாம். அதை செய்தால் உங்களுக்கு வராமல் தடுத்துக்கொள்ளலாம், வந்த ஆரம்பில் மாற்றிக்கொள்ளலாம், ரொம்ப ஆரம்பில் அதை செய்கிறதுக்கு பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை, காஸ்ட் எஃபெக்டிவ் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. அது முதலாவது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட சாப்பாட்டில் நாங்கள் குறைந்த அளவுக்கு அதை பாவிக்கிற கெமிக்கல் யாராவது குறைந்த அளவு பாவிக்கிறன்றது முழுமையாக அவாய்ட் பண்ணாட்டி குறைந்த அளவு பாவிக்கிறது எங்களால் செய்ய முடியாண்டு இல்லை. இந்த கோலா ட்ரிங்க்ஸை குடிக்காமல் கோலா ட்ரிங்க்ஸால் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் கேன்சர் வருதான். கோலா ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் எங்களால் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது யாரும். அது தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆனால் நாங்கள் அதை தவிர்ப்பதில்லை. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சில அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, உடனடி நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முழுக்க கெமிக்கல் சேர்க்கப்பட்ட நூடுல்ஸ், அது சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கலாம். அது தவிர்க்க முடியாத உணவு இல்லை, நாங்கள்லாம் தவிர்க்க வேணுமெட்டு தான் போகிறோம். அதே மாதிரி வந்து செயற்கைத்தனமான இறைச்சிகள், அதாவது வந்து சோசேஜஸ், மற்றது இந்த சொல்கிற மீட் போல்ஸ், இப்படியானது டின் ஃபிஷ்ஷுகள், கெமிக்கல்ஸ் போட்ட டின் ஃபிஷ்ஷுகள், இதில் தவிர்க்கிறன்றது வந்து நிச்சயமாக எங்கள் நாட்டை பொறுத்தவரைக்கும் மேலும் எங்கள் நாட்டு நேச்சுரலான இறைச்சி இருக்கிறது, நேச்சுரலான மீன் இருக்கிறது, நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் இருக்கிறது, அதை சாப்பிடலாம். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்கிறது தவிர்க்க, அது வந்து உடம்பில் எவ்வளவுக்கு அளவு வந்து ஃபேக்டண்டி அளவு கூடிக்கொண்டு போகுதோ அவ்வளவு கேன்சரஸ் கூடிக்கொண்டு போகுது. எவ்வளவு உங்களுக்கு மசில்ஸ்ன்ற அளவு கூடிக்கொண்டு போகுதோ அவ்வளவு கேன்சரஸ் குறைஞ்சி கொண்டு போகுது. அப்போ அது எங்களால் செய்ய முடியாது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் செய்கிறதுன்றது யாருக்கும் இல்லாத விஷயமோ நடைமுறை சாத்தியம் இல்லாத டெக்னிக்கோ இல்லை, செய்யலாம். இப்படி எங்கள்கிட்ட நடைமுறைக்கு தண்ணி குடிக்கிறது, சுத்தமான தண்ணி குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஃப்ளூயிட் வந்து எங்களோட செல்ஸை வந்து கூடாத இதுகளெல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியில் தள்ளிடும். அதை செய்கிறதுக்கு உடம்புக்கு இலகுவாக்கும், அது செய்கிறது எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, அது செய்யலாம். அதே மாதிரி உடற்பரிசோதனையும் செய்யலாம், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு, சாதாரண ஒரு வருஷத்துக்கு செய்யலாம். ரிஸ்க்கு வந்துட்டாருன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு செய்யலாம். அது ஒரு பெரிய கஷ்டமான விடயம் இல்லை. நாங்கள் கஷ்டமான விடயங்களை விட்டு பேருந்து வந்து கீமோதெரப்பி அந்த தெரப்பி இந்த தெரப்பி என்று போய் 1 மில்லியன் 2 மில்லியன் 5 மில்லியன் செலவழிச்சு சவ பண்ணி கொண்டு வந்து சாரம் தான், அதை விட செய்யலாம். இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் தானே இந்த ப்ரிவென்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கிறது அல்லது இந்த விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி, சிலர் என்ன சொல்வார்கள்னு சொல்லி சொன்னால்
இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவருக்கு, அதாவது வாழ்க்கையில் எந்த இப்பொழுது பொறுமாக சொல்வார்கள், இப்பொழுது லங்ஸ் கேன்சர் அதிகமாக வருவதற்கு காரணம் புகைப்பிடிப்பது என்று சொல்வார்கள், அல்லது வாய்ப்புற்றுநோய் வருகிறது வெத்திலை போடுபவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வாழ்க்கையில் புகைப்பிடிப்பதே இல்லாத ஒருவருக்கு லங்ஸ் கேன்சர் வருகிறது, இறக்கிறார். வெற்றிலை பழக்கமே இல்லாத ஒருவருக்கு வாய்ப்புற்றுநோய் வருகிறது, இறக்கிறார். எனவே இந்த சிலர் வந்து சொல்லுகின்ற வியாக்கியானங்களை நான் சொல்கிறேன். எனவே இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இப்போ லங் கேன்சர் வர்றதுக்கு ஸ்மோக்கிங் ஒரு காரணம், அதை விட பல காரணங்கள் இருக்குது. உங்கள் ரோட்டில் ஒரு வான புகை கூட ஒரு காரணம் தான். அதை உங்களால் தவிர்க்க முடியுமா? இல்லை. அடுத்தவன் ஸ்மோக் பண்ணுற மாதம் உங்களோட மூக்கில் போகிறத உங்களால் தவிர்க்க முடியும். பேசிவ் ஸ்மோக்கர், அதாவது ஸ்மோக் பண்ணுறவன் கூட ஃபில்டர் போட்ட சிகரெட் தான் குடிக்கிறான். ஆனால் அவன் போடுற புகையை நீங்கள் ஃபில்டரே இல்லாமல் குடிக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அப்போ உங்களுக்கு தான் பாதிப்பு கூட, அவனுக்கு பாதிப்பு குறைவு. அப்போ ஸ்மோக்கிங் இல்லாமல் கேன்சர் வரலாம். அப்போ வேறு வேறு புகைகள், வாகன புகைகள், நீங்கள் பாவிக்கிற ஸ்ப்ரே, பர்ஃப்யூம்ஸ், அதில் இருக்கிற ஸ்ப்ரே உங்களோட கேன்சரை கொண்டு வரலாம். எங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. உங்களோட உடுப்பில் போடுற ஒரு ஆடையில் வர மனம், ஒரு மனம்னு சொல்லி ஊத்த மனம்னு சொல்லி ஒரு விதமான நீங்கள் சொன்னீங்க, ஒரு நைலோனில் கட்டியிருக்க சாரி எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் வேர்க்கும் போது அதுலேருந்து ஒரு மனம் ஒன்று வருது. அந்த மனம் என்ன? கெமிக்கல். அதால் கூட வரலாம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு காரணமாக தான் ஸ்மோக்கிங்கே சொல்கிறோம். ஸ்மோக்கிங் பார்க்காட்டி கேன்சர் வராதுண்டு இல்லை, அதுக்கு மேலே பல காரணம் இருக்குது, அதால் வருதில்லை. அப்போ நீங்கள் சொன்னால் வெத்தலை பாக்கு, ஓகே, வெத்தலை பாக்கு போடுறவனுக்கு இல்லை பெறாது. ஏன் வெத்தலை பாக்கு போட்டோன்னு வடிவாக கழுவி துப்புரவாக்கிட்டு போட்டோன்னு அவனுக்கு ஏன் கேன்சர் வரப்போகுது? இல்லை, அது தேங்கின இடம் தான் வரப்போகுது. அதுக்கு பதிலாக நாங்கள் சாப்பிட்ற மீட் பொருட்கள், அதாவது இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், இப்படி பல பொருட்களை வந்து நாங்கள் வயிற்றுக்கு தேங்க விட்டுரும். அது கூட தான் கேன்சரை கொண்டு வரப்போகுது. அப்போ இது ஒரு காரணமே தவிர இது செய்யாட்டி வராதுன்ட்டு இல்லை. ஆல்கஹால் குடித்தா லிவர் கேன்சர் வர மாதிரி சொல்கிறாங்க. ஆல்கஹால் குடிக்காதவன் வந்து நிறைய கொழுப்பு சாப்பிட்டாலும் கூட லிவர் பாதிக்கத்தான் போகுது, ஃபேட்டி லிவர் வரதான் போகுது. அப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ன்றது இப்போ ஒரு கூட கேன்சர் வரக்கான காரணமாக இருக்குது. ஃபேட்டி லிவர் கேன்சரை விட ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை விட ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவருக்கு கேன்சருக்கு வரது கூடுதலாக இருக்குது. நாங்கள் பார்க்குற மருந்து, பெனடோல், பெயின் கில்லர்ஸ், இது கூட எங்களுக்கு கேன்சரை கொண்டு வருது. நாங்கள் தேவையில்லாமல் பாவிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுங்கள், ஒரு கிழமைக்கு 2-3 பெனடோல் சும்மா தேவையில்லாமல் குடிக்கிறார்கள், இல்லாத ஆக்கள் சொல்லுங்க பார்ப்போம். எல்லோரும் குடிக்கிறாங்க, பெனடோல் குடிக்கிறாங்க. பார்மசியில் உள்ளவங்க, பார்மசியில் உள்ளவங்க யாரை வைத்தியர்னு சொல்வார்கள். அவர்களே மருந்துகளை தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார்கள். இதை குடிங்க, அதை குடிங்க, மருத்துவம் மாறும். பார்மசியில் கேட்டு எனக்கு தலையடிக்குது, தொண்டை நோது, இந்த மருந்து தாங்கன்னு வாங்கி குடிக்கிறோம் இருக்கிறான். அது மாதிரி டயபெட்டிக்னு சொல்லுவான். ஓகே, அதுக்கு பார்மசியில் சொல்லுவான் ஒரு ஹேர்பல் மருந்து வந்திருக்கு, இதை குடிச்சிங்கன்னா டயபெட்டிக் மாறிடுமாண்டு. அதை வாங்கி பேப்பரில் அட் வரும், ஆன்லைனில் வரும். சில மருந்து ஆன்லைனில் விற்பாங்க. அதை வாங்கினா டயபெட்டிக் மாறணும், அதை குடிக்கிறான். அதால் அவனுக்கு கேன்சர் வரலாம். எதுவுமே ரிசர்ச்சில் இல்லாத எத்தனையோ பொருட்களை நாங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒன்றுமே செய்யலை, ஒழுங்காக தந்துனா வந்தேன்னு சொல்கிறது தப்பு. எங்கட பிள்ளை நிறைய இருக்குது, ஆனால் அது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதுதான் உண்மை. அதே போல் நாங்கள் சில நேரங்களில் சில செய்திகளை கேள்விப்படுவோம், இந்த நாட்டிலே புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே அப்படி ஏதாவது தீர்வுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அப்படி ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? ரிசர்ச்சில் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து 100% வரைக்கும் உள்ள கேன்சர் மருந்துகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இப்போவும் பரிசோதனை லெவலில், அது மனித பரிசோதனையில் வந்து முழுமையான, அதாவது ஒரு இப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த கோவிட் வேக்சின் வந்து ஒரு அவசரத்துக்கு போட்டாங்க. அதாவது முழுமையாக பரிசோதனை செய்து ஒரு வேக்சினை டெவலப் பண்ணுறதுக்கு 5-10 வருஷம் எடுக்கும். நாங்கள் 6 மாதத்தில் அந்த மருந்து பாவிச்சோம். அதில் நிறைய பிரச்சனைகளும் வந்த உண்மை. இப்போ வரைக்கும் அது கண்ட்ராவர்ஷியல் கொஷின்ஸ் போய்கொண்டு தான் இருக்குது. அதுமாதிரி கேன்சருக்குரிய மருந்து, ஒரு மருந்து கண்டுபிடிச்சி அது 100% சக்ஸஸ்ண்டாக கூட அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கொடுப்பாங்க ஒரு பரிசோதனையை. அதில் வர சைட் எஃபெக்ட்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து உண்மையான பாவனைக்கு வெளியில் உலகத்துக்கு வரும். கண்டுபிடிக்கப்பட்டதுன்றது உண்மை. அது சக்ஸஸ் ஆகியும் போய்கொண்டிருக்கிற சில பேருக்கு செய்து முழுமையாக மாற்றப்பட்ட ரிசல்ட்ஸில் காட்டினதுன்னா உண்மை. ஆனால் ஃபேஸ்புக்கில் போடுவதை போல் அது வந்து பாவனைக்கு வந்து விட்டது, ஃப்ரீயாக வந்து விட்டது, யாரும் குடிக்கலாம், எனக்கு கேன்சர் வரான்னு சொல்கிற கருத்து போய் அந்த கருத்து சில வேளை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கலாம், நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியலை. எல்லாத்துக்கும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி இதுக்கு வந்து கண்டுபிடிக்கப்படலாம். ஆனால் இன்னும் முழுமையாக அதுக்கான மருந்து இல்லை. இப்போ நாங்கள் இப்போ கூட என்ன ப்ரிவென்ஷன் என்ற தீர்வை பற்றி தான், அதாவது வராமல் தடுக்கிற தீர்வை பற்றி தான் நாங்கள் இப்போ திங்க் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். இந்த வராமல் ப்ரிவென்ஷன் மெத்தட்லேயே நீங்கள் கதைத்திருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த உணவு பழக்க வழக்கங்களை பற்றி கதைத்திருந்தீர்கள். நீங்களும் அது சார்ந்த ஒரு துறையிலே இருப்பவர்கள். எனவே இன்று நீங்கள் கூறியது போல உணவு என்று எடுத்துக்கொண்டாலே அதிலேயே ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. உணவுகள் எந்த அளவுக்கு எங்களுக்கு தூய்மையாக இருப்பது என்பதை கேள்வி. இதை தாண்டி எவ்வாறான உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் கைக்கொள்வதனூடாக முடிந்தளவு இந்த நோயிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம்? முடிந்தளவு நோயில் காரணம் சொன்னால் முக்கியமாக நாங்கள் வந்து இயற்கை உணவுகள், அதாவது வந்து எங்களுடைய சாப்பாட்டில் வந்து ஒரு கிழமைக்கு நாங்கள் சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லுவேன். ஒரு கிழமைக்கு நாங்கள் என்ன சாப்பாடு பர்ச்சேஸ் பண்ணணும் என்று சொல்லி ஒரு நாள் இருந்து சண்டே டிஃபைன் பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் நான் திங்க் பண்ணி போடுவேன், இது கெமிக்கல் இருக்குது போடக்கூடாது. அப்போ நாங்கள் அதில் வந்து போடைக்க வந்து மரக்கறியை போடுறோம். நான் சிம்பிளாக சொன்னால் ஒரு 3 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு
குறைந்தபட்சம் சிம்பிளாக ஃபாலோ பண்ணால் இது இவ்வளோ வருத்தங்கள் உங்களுக்கு தடுத்துடும். கேன்சர் மட்டும் இல்லை, பல வருத்தங்கள். சரிதானே? ஒரு கிழமைக்கு கட்டாயமாக நான் வந்து 5 கிலோ மிளகறி 3 பேருக்கு சாப்பிடுவேன்னு வச்சுருக்கேன். சரிதானே? 3 கிலோ ஃப்ரூட்ஸ் கட்டாயம் சாப்பிடுவேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது மாதிரி 2 கிலோ ஃபிஷ் சாப்பிட்றேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது 3 பேர் உள்ள குடும்பத்தை நான் சொல்கிறேன், சிம்பிள் எக்ஸாம்பிள். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் 30 முட்டை சாப்பிடுவேன்னு வச்சுக்கொள்ளுங்க. 3 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு கிழமைக்கு நான் சொல்கிறேன் வீக்கு. இதை டிஃபைன் பண்ணுங்கள். அதே மாதிரி எண்ணெய் வாங்குறதுன்னு சொன்னால் ஒரு ஆயில் வந்து நாங்கள் ஒரு நல்லெண்ணெய் அல்லது நேச்சுரலான நெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது தூய்மையான எண்ணெய், அப்படியான எண்ணெய் வந்து நான் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே பாவிக்கிறதுலன்னு வச்சுக்கொள்ளுங்க, டிஃபைன் பண்ணிக்கொள்ளுங்க. எந்தவித ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸும் வந்து 1 மாதத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு டிஃபைன் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த விதமான பேக்கரி ஐட்டங்களையும் சாப்பிடாதீங்க. அதாவது பானில் இருந்து எந்த ப்ராடக்ட்டும் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறது, பேஸ்ட்ரீஸில் இருந்து ரோல்ஸில் இருந்து சாப்பிடாதீங்க. அது மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்காதீங்க. நேச்சுரலான ட்ரிங்க்ஸை மட்டும் குடிங்க. நேச்சுரலான ஃப்ரூட்ஸை வாங்கி ஜூஸ் அடித்து குடிங்க. அதே மாதிரி இந்த கோலா ட்ரிங்க்ஸ் மாதிரியான ட்ரிங்க்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இப்படி நிறைய பிராண்ட் இப்போ வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை புது ரெஸ்டாரண்ட்டில் புது ரெசிபீஸோட புது பேர்களில் வந்து ஃபேஸ்புக்கில் ஆட் எல்லாம் அதுகளை சாப்பிடாங்க. புதுசாக எதையுமே சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு பரிசோதனை எலி அல்ல. நீங்கள் பரிசோதனை எலியாக உங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் நேச்சுரலாக எல்லோரும் சாப்பாடு புட்டு இருக்குது, இடியப்பம் இருக்குது, தோசை இருக்குது, சப்பாத்தி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாட்டோட மட்டும் இருங்க. உடற்பயிற்சி சாதாரணமாக எல்லோரும் செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள் இருக்கிறது. வாக்கிங், சைக்கிளிங் அண்டு சாதாரண பயிற்சி. பெரிய ஜிம் எல்லாம் போகணும், பெரிய அதெல்லாம் செய்யுது. சாதாரண உடற்பயிற்சி செய்யுங்க. தண்ணி குடிங்க நேச்சுரலாக. வேறு தண்ணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தண்ணி மட்டும்தான். அதுக்கு கோலா ட்ரிங்க்ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ இல்லை. தண்ணிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தண்ணி. ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணியை குடிங்க. நல்லா நித்திரை கொள்ளுங்க. ஒரு 8 ஹவர்ஸுக்கு ஏன்னா நித்திரை வந்து எங்களோட கனவிதமான கேன்சர் நோயை வந்து க்யூர் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி எங்களோட பாடியை வந்து ரெஸ்ட். ஒரு 6 to 8 ஹவர்ஸ் நிம்மதியான தூக்கம். மன உளைச்சலை அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மன உளைச்சலே வர்றது வந்து உங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் கூடுறபடியே மட்டும்தான். அதை குறைச்சி நீங்கள் சிம்பிளாக லைவுக்கு போட்டு கூட உங்களுக்கு மன உளைச்சல் வராது. அப்போ அந்த மாதிரியான இப்போ நிறைய பேர் வந்து Apple 17 வாங்கலைன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. எனக்கு கேட்டு பாருங்கள். சிலோட நீங்கள் கூட இருக்கிறீங்களோ தெரியாது. நிறைய பேருக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ். என்னோட இப்போ 15 தானே இருக்குது, நான் 17 எல்லோரும் வாங்கி போடுறாங்களே ஃபேஸ்புக்கில், நான் வாங்கலை. அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகினான்னு சொல்லி சில பேர் ஃபன்னாக போட்டுருக்காங்க ஃபேஸ்புக்கில். உண்மையாக தெரியாது, கிட்னியை விற்று வாங்கினான்னு கூட அது உண்மையாக தெரியாது. சரிதான்? அப்படி நான் உங்களை நீங்கள் அழுத்தம் இல்லாமல் வச்சுக்கொள்ளுங்க. மன அழுத்தம் இல்லாமல் காமாக வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 90% கேன்சர் மட்டுமே எல்லா நோயிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். இதெல்லாம் சிம்பிளான ஒரு வழி. அதே போல் இப்பொழுது சில பழக்க வழக்கங்கள் புற்றுநோயை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பழக்க வழக்கங்களை பற்றி தெரியாத அல்லது பிறந்த ஒரு 3-4 மாதம் இருக்கிற பிள்ளைக்கு கூட இன்று அதிகமாக புற்றுநோய் வருகிறது. நாங்கள் புற்றுநோய் வைத்தியசாலைகளிலே சென்று பார்த்தால் மிகுந்த வருத்தமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அது அம்மா கொடுத்த சொத்து. சிம்பிளாக சொன்னால் அம்மா கொடுத்த சொத்து. அம்மா விட்ட பிள்ளைக்கு பிள்ளை அனுபவிக்கிறது தண்டனை. அம்மாண்ட உடம்புலேருந்து போன கெமிக்கல்ஸ் கொடுக்க பிள்ளைக்கு போய் சேருது. அதுதான் புற்றுநோய் பிள்ளைக்கு வருது. வேறு ஒரு காரணமே இருக்க முடியும். அம்மா பாவிச்ச பிள்ளை, அம்மா பாவிச்ச உணவு பழக்கம், அம்மாண்ட முதல் கற்பத்துக்கு முதல் செய்து கொண்ட உணவுகள், அவளோட உடம்புல உள்ள இதுகள். பிள்ளைன்ற வந்து ஒரு குறிப்பிட்ட 10 மாதம் அம்மாண்ட உடம்புல உள்ள சத்தம் மட்டும்தான் அது சேர்த்து வளருது. அப்போ அம்மாட்ட இருக்கிற கெமிக்கல்ஸும் அந்த பிள்ளைக்கு போய் சேர தான் போகுது. அம்மாவுக்குள்ள உள்ள கேன்சர் செல்ஸும் அம்மா அந்த பிள்ளைக்கும் போய் சேர தான் போகுது. இதுதான் காரணம் பிள்ளைகளுக்கு வர்றதுக்கான காரணம் இல்லையா. பிள்ளைன்ற எந்த ஒரு மற்றது பிள்ளைகளுக்கும் வளர்ந்த ஒரு பிறந்த உடனே பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குற உணவுகளும் எல்லாம் தீர்மானிக்குது. கெமிக்கல்ஸான உணவுகளை கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு நேச்சுரலான ஃபுட்டுகள் கொடுக்கணும். இப்போ நிறைய பீடியாட்ரிஷியன் சொல்கிறாங்க, அந்த செயற்கையாக விற்கிற அந்த பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் விற்கிற பவுடரெல்லாம் வாங்கி கரைச்சி கொடுக்காதீங்க, அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரூட் டின், அந்த டின், இந்த டின், நிறைய ப்ராடக்ட்ஸ்கள் எல்லாம் வேறு, அதில் கொடுக்காதீங்க. நேச்சுரலான ஃபுட், உளுந்து அப்படின்னு வீட்டில் உள்ள ஃபுட்டுகளை கொடுங்க. அதுகள் கூட பிள்ளைகளுக்கு இந்த வருத்தங்களை கண்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை கூட சொல்லலாம், அந்த குவாலிட்டி அல்லது தரம் குறைந்த நப்கின் பாவிப்பது. நிறைய பேர் அந்த காலத்தில் பார்த்தா துணியை தான் வெட்டி பாய்ச்சாங்க. சரி, அதை விடுவோம். ஆனால் குவாலிட்டியான பிராண்ட் வாங்குறது காசு இல்லைன்றபடி எங்கடையாக்கள்கிட்ட விலை கூடின பிராண்டில் வந்து நல்ல மெட்டீரியல்ஸில் வேர்ல்டு அப்ரூவ்ட், WHO அப்ரூவ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, விலை கூடு. நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கேயாவது பேமெண்ட்டில் வாங்குறது, அம்பிட்ட இடங்களில் வாங்குறது, விலை குறைஞ்சதுகள், எங்கேயாவது சேல்ஸில் வாங்குறது, பேக்கெட்டாக வாங்குறது பாவிக்கிறோம். அது வந்து உங்களை எங்களோட உடம்பு பிள்ளைன்ற அந்த அங்கங்களோட தொடர்படுது. அதில் கூட கேன்சர் உருவாகலாம், நோய்கள். அது மட்டும் இல்லை, வேறு பல நோய்கள் உருவாகலாம். உண்மையை சொன்னால் நப்கின் பாவிக்கிறது வந்து பிள்ளைகளுக்கு ஒரு பயணத்தில் ஒரு தேவைக்கு பாவிக்கணுமே தவிர வீட்டில் எங்களோட சௌகரியத்துக்காக நப்கின் பாவிக்கிறன்றது கூட. ஏன்னா நப்கின் வந்து உறிஞ்சி திருப்பியும் அந்த பிள்ளைக்கு அந்த கெமிக்கல் விட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலான கொட்டனை காட்டி விட்டிங்கன்னா அது வெளியில் போயிடும். அது வீட்டை துப்புரவாக்கிற பஞ்சுக்கு மட்டும்தான், எங்களோட பஞ்சுக்கு மட்டும்தான் நாங்கள் அதை செய்கிறோம். அப்போ இதுகள் கூட பாதிப்பில் கொண்டு வரலாம். கொண்டு வரதோ இல்லையா தெரியாது, சான்சஸ் இருக்குது.
அதே போல் ஆரம்பத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இலங்கையை பொறுத்தளவிலே மார்பக புற்றுநோய் அதிகமாக இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அதற்குரிய பரிசோதனை, அதாவது முன்கூட்டியே நாங்கள் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறான பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள். அதிகமாக ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அறிக்கைகள் கூறுகிறது? என்றால் முன்னைய காலங்களில் இதை நாங்கள் பார்த்தால் இல்லை, ஒரு காலத்தில் அது இல்லை என்றலாம், அல்லது அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை, இப்பொழுது அது அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் வந்து பொதுவான காரணம் வந்து என்னென்னு சொன்னால், இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஒரு 40 வயசுக்கு பிறகு தான் வருது ஆகிறது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோமோன் சேஞ்சஸ், மொனோபோஸ் இந்த டைமுக்கு பிறகு தான் வருது. அது உண்டு. அது ஒரு கேட்டகரியை நாங்கள் பிரித்து கொண்டு போனால், முதலாவது வந்து ஹோமோன் சேஞ்சஸ், அந்த மெனோபோஸ் டைம். இது அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து உடம்பு ஃபெட்டாக இருந்தால் அதில் பெர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் கூடும். இது அதில் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூடும். அதை விட நாங்கள் பாவிக்கிற உள்ளாடைகளில் வந்து கெமிக்கல்ஸ் ஊடின தரம் குறைந்த உள்ளாடைகள் அதுகளை பாவிச்சு போய் இன்னும் கொஞ்சம் கூடும். இப்படி பல விதமான பெர்சன்டேஜில் கூடிக்கொண்டு போகுது. இப்போ இந்த விழாமே நாங்கள் தவிர்க்கக்கூடியது. அதாவது தரமான உடுப்புகளை போடுறது முக்கியம். அதே மாதிரி உடம்பை ஃபேட் இல்லாமல் அதிகளவு கொழுப்புகள் இல்லாமல் வச்சுருக்கிறது முக்கியம். மற்றது சில பேர் வந்து இன்னும் ஒரு காரணம், அது எல்லாருக்கும் பொருந்தாது, ரேர் கேசஸ், சில சர்ஜரிகள் செய்வார்கள், மார்பகத்தை பெருசாக்கல் சின்னனாக்கல், அதுகள் கூட பாதிப்புகளை கொண்டு வரலாம். அதுக்கெல்லாம் ஒரு ஜெல் பேக்ஸ்கள் அதெல்லாம் வச்சு செய்கிறாங்க, கெமிக்கல்ஸை வச்சு தான் அட்ஜஸ்டிங் தி சைஸஸ் என்ன வருது, அதுகள் வரலாம். அதே மாதிரி பார்த்தா எங்களோட கெமிக்கல் உணவுகள் உடம்பை ஃபெட்டாக்கி எவ்வளோ ஃபெட்டாக வச்சுருக்கிறோமோ அவ்வளோக்களவு வந்து அந்த இதுகள் வருது. மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சில இன்ஜெக்ஷன் போட்டுக் கொடுக்குறார்கள், அந்த மார்பகத்தின் சைஸ் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுக் கொடுக்குறார்கள், ஸ்டெராய்ட் ஊசிகள் பாவிக்கிறார்கள். இதில் வந்து நான் சொல்கிறது வந்து எங்கட நடுத்தர வர்க்கத்தை பற்றி நான் கதைக்கவில்லை. இது ஒரு பெரிய உயர்தர வர்க்கம்னு சொல்லி ஒரு வர்க்கம் எங்கட கற்பனை கட்டாத லைஃப்பில் வாழ்கிறோம். அந்த சில செய்கிற சில விஷயங்கள் கூட கேன்சரை கொண்டு வரலாம். அது நான் இப்போ பிறகு சொன்ன விஷயங்கள் சாதாரண ஆட்களுக்கு பொருந்தாது. அவைகளுக்கான காரணமாக சொல்லலாம் ஃபேட் ஃபுட், மற்ற இந்த ட்ரெஸ் கெமிக்கல், விலை குறைஞ்ச ட்ரெஸ்ஸுகள், இந்த கெமிக்கல்ஸ் பாவிக்கிறது, உடம்பை ஏதாவது வச்சுக்கிறது, அதெல்லாம் காரணம். ஆனால் என்ன காரணமாக இருந்தாலும் எந்தக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியிலேருந்து நான் தொடங்கும். அந்த ஆரம்ப புள்ளியில் கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை செய்து கொள்ளலாம். அது நான் என்னுடைய வாதம். பாலூட்டுவதில் இருக்கிற பிரச்சனைகளும் மார்பக புற்றுநோய்க்கு காரணமாக அமையுமாமா? இதென்றால் முன்னைய காலங்களிலே இருந்த அந்த ஒரு பாலூட்டல் முறைகள் இப்பொழுது மாற்றம் அடைந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். அதற்கும் இதுக்குமான தொடர்பு என்னவாக இருக்குது? பாலூட்டுற முறைகள் இப்போ வந்து நாங்கள் வந்து அம்மா வந்து பிள்ளைக்கு வந்து பாலூட்டுற கால எல்லை வந்து கூடும்போது அந்த அம்மாவுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வர சான்ஸ் வந்து குறைவு தான். ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு மார்பில் வந்து பால் கொடுக்குறத நிப்பாட்டும் போது தான் அம்மாவுக்கு திருப்பி அந்த ஹோமோன் திருப்பி பழையபடி சைக்கிளுக்கு மாறுது, ஹோமோன் சேஞ்சஸ் வருது. அந்த பிள்ளை பால் ஊட்டி கொண்டு இருக்கும்போது அது வந்து ஒரு பேலன்ஸ்லேயே அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுற பீரியட் கூடும்போது பிள்ளைக்கும் ஊட்டம் கூடத்தான், அம்மாவுக்கும் அது பாதுகாப்பு கூடத்தான். அது உண்மை, அதில் விஷயம் இருக்கிறது. நிச்சயமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். நான் ஆரம்பத்திலே கூறியது போல நாங்கள் நிறைய விஷயங்களிலே மாற்றம் அடைந்திருக்கிறோம். தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் நிறைய விஷயங்களிலே இந்த உலகம் நிறைய விஷயங்களை இப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வாறு இருந்தாலும் சில நோய்களுக்கு இன்னும் இந்த மனிதர்களாலே தீர்வுகளை வந்து இந்த தொழில்நுட்பத்தால் தீர்வுகளை முன்வைக்க முடியாமல் இருக்கிறது. அப்படியான நோய்கள் வரமுன் எங்களை முடிந்தளவு நாங்கள் காத்துக்கொள்வதுதான் சிறந்த ஒரு வழியாக இருக்கும். எனவே அந்த ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் இந்த கலந்துரையாடலை இன்று உங்களுக்காக வழங்கியிருந்தோம். எங்களோடு இணைந்திருந்தார் ஊட்டவியலாளர் டி. மஹிந்தன் அவர்கள். அவருக்கு வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மஹிந்தன். தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக இணைந்திருக்கலாம்.